Hello students, welcome to Solve by Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.8ல் ஃபர்ஸ்ட் சம். நம்மளுக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கோப்ளேனார் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன்லேயும் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டார் இருக்குது. ஸோ நம்ம அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க பாயிண்ட்டை நான் ஏ அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ 5i + 7j - 3k இதோட பேரலல் வெக்டாரை நான் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பியோட வேல்யூ என்ன? 4i + 4j - 5k. சிமிலராக செகண்ட் லைனோட பாயிண்ட்டை சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 8i + 4j + 5k இதோட பேரலல் வெக்டாரை டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து 7i + j + 3k கேப். ஸோ இது வந்து கோப்ளேனார்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கண்டிஷன் என்ன? கண்டிஷன் ஃபார் கோப்ளேனாரிட்டி வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் c - a bd இது வந்து நம்மளுக்கு 0வாக இருக்கணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா இது வந்து கோப்ளேனார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? c - a. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மைனஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ 8 - 5 3, 4 - 7 -3, 5 -3 வந்து +3 ஆகும். ஸோ 5 + 3 8. அடுத்து பியோட வேல்யூஸ் 4 4 -5 அப்புறம் டியோடது 7 1 3. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா இது வந்து கோப்ளேனார். ஸோ 3 × 4 3s are 12 -5 × 1 -5 வரும். ஸோ அதனால் அது +5 -3 வந்து +3 ஆகும். 4 3s are 12 -7 × -5 -35 அதனால் +35 ஆகும். +8 4 1s are 4 -7 4s are 28. ஸோ நான் உள்ளே இருக்கிறது மட்டும் ப்ராக்கெட் மட்டும் சால்வ் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு 3 × 17 + 3 × 47 + 8 × -24 வரும். ஸோ நான் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 51 + 141 - 192 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 192 தான் வரும். ஸோ 192 - 192 இதோட வேல்யூ 0. ஸோ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் 0வாக வர்றதுனால this implies it is coplanar. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க 2 லைனும் கோப்ளேனாராக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் விச் தே லை. ஸோ இதோட வெக்டார் ஈக்குவேஷன் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் இதோட ஃபார்முலா r - a டாட் b cross d ஈக்குவல் டு 0. ஸோ ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இங்கே ஏக்கு பதிலாக நம்ம சியும் யூஸ் பண்ணலாம். ஆர் r - c டாட் b cross d ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எதை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ நான் வந்து இப்போ இந்த இதை யூஸ் பண்ண போகிறேன், அதாவது r - a டாட் b cross d இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம b cross dயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நான் அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன், bd. ஸோ அதோட டிட்டர்மினன்ட் என்ன? ijk. பியோட வேல்யூஸ் என்ன? இங்கே எழுதியிருக்க அதே தான். இது பியோடது, இது டியோடது. ஸோ 4 4 -5 7 1 3. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? i cap 4 3s are 12 -5 வந்து +5 ஆகும். -j cap 4 3s are 12 இது -35 அதனால் +35 ஆகும். +k cap 4 1s are 4 -28ன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ 17i - 47j -24k அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? இதுதான் வேணும்.
ஸோ இதில் நம்ம எதாவது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஆர் மைனஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த டாட் ப்ராடக்ட் ரெண்டுக்குமே காமனாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஆர் மைனஸ் ஆர் டாட் பி கிராஸ் டி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆர் வெக்டார் டாட் பி கிராஸ் டி வேல்யூ என்ன 17i மைனஸ் 47j மைனஸ் 24k மைனஸ் இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட், அதாவது ஏக்கும் பி கிராஸ் டிக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 5i ப்ளஸ் 7j மைனஸ் 3k. ஸோ இந்த இதுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்து இங்கே எழுதணும். ஸோ 5 இன்ட்டு 17 நம்மளுக்கு 85 வரும் மைனஸ் 47 இன்ட்டு 7 329 வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 24 3s are 72 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் வெக்டார் டாட் 17i மைனஸ் 47j மைனஸ் 24k ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட் மொத்தமாக இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் இருக்காது. இதோட வேல்யூவை நம்ம ஈக்குவல் டுக்கு இங்கிட்ட அடிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ மைனஸ் 172. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க வெக்டார் ஈக்குவேஷன்.